ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியான பேபிக்கான் எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி முட்டை போட்டு பொரியல் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இருந்ததுலேயே ரொம்ப குட்டியாக இருந்தது பார்த்து இந்த மாதிரி இது ஒரு பஜ்ஜி மாதிரி பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் குத்தி வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் எடுத்துருக்கேன். இனி இது இருக்கிறத விட கொஞ்சம் பெருசு. இதை என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இது ஒரு ஸ்டெப்பாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. ஆனியனும் போட்டு நான் பண்ண போகிறேன். பாருங்கள், ஆனியன் இப்படி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குத்திக்கிடுங்க. பாருங்கள், லாலிபப் மாதிரி இருக்கா? அது ஒரு 5 எடுத்திருக்கேன். நம்ம மாற்றி வச்சுக்கலாம். உள்ள கடலை மாவு உங்கள் தேவைக்கு எடுத்துக்கிடுங்க. இது அரிசி மாவு, இது கார்ன்ஃப்ளவர் மாவு. பாருங்கள், இது ஜீரகப்பொடி வறுத்து பொடிச்சது. இது கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. காரத்துக்கு சில்லி பவுடர் போட்டுடுங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும். இதுக்கு நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்றதா இருந்தால், சாஸ் ஏதாவது வச்சு சாப்பிட்றதா இருந்தால் காரம் மீடியமாக போட்டால் போதும். இல்லைன்னா பேபிகான் இல்லை, அதனால் பேபிகான் சப்புன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதில் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா போட்டுடுங்க. கொஞ்சமாக காயப்பொடி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் தண்ணியில் நல்லா இது பண்ணிவிட்டு, புதுசாக இருக்குது பார்த்தீங்களா பேபிகான், அதை சும்மா ஒரு லைட்டாக நினச்சி கொடுங்க. இதில் லெமன் ஜூஸ் இருந்தால், லெமன் இல்லை அதனால் நான் போடலை. லெமன் ஜூஸ் இருந்தால் லெமனும் உப்பும் பெப்பர் பவுடர் மட்டும் இந்த மாதிரி சும்மா ஒரு ரஃப்பாக தேய்ச்சி கொடுத்துடுங்க. நான் வெறும் உப்பு தான் வச்சு தேய்ச்சி கொடுக்கேன். சரிங்களா? இப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்கும். உள்ளேயும் உப்பு பிடிச்சது மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், மீடியமாக இருக்கட்டும். ஊற்றிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது. இதில் கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன், காஷ்மீர் சில்லி போட்டுக்கிடுங்க நண்பர்களே. அப்போ தான் நமக்கு கலர் கிடைக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பேபிகான் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போது சாப்பிடாத காய்களை சாப்பிட வைக்கணும்னா ஒன்றி கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும். அப்போ தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது சிம்மில் வைக்கணும். அப்போ தான் நமக்கு உள்ளே இருக்க பேபிகான் வேகும். புரியுதுங்களா? நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இது மாவில் முக்கி போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த பேபிகானும் நல்லா உள்ளே வேகும். அதுக்காக தான் பேபிகான் நல்லா வேகணும்னு கிடையாது. அது எப்படின்னு நம்ம இந்த சாப்பிடும்போது கருகருன்னு தான் இருக்கும். அது அப்படி தான் பொரியல் பண்ணும்போது இருக்கும். அது தனி டேஸ்ட்டு நமக்கு. இது இப்படி ஒரு வாட்டியாவது பண்ணி கொடுங்க. பிள்ளைங்க அதை பார்க்கும்போதே அவங்களுக்கு சாப்பிடணும்னு ஆர்வம் வரும். திருப்பி திருப்பி விட்டு கொடுங்க. எடுத்துக்கலாம். நல்ல மொறுன்னு இந்த இதில் வேறு மாவு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி மாவு கோட்டிங் கொடுக்குறது கரெக்டாக இருக்கணும் நமக்கு. அப்போ தான் பார்க்கலாம் இருக்குது. இது எண்ணெய் இந்த இருந்தால் எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருக்கிறது பேப்பரில் பிடிக்கட்டும்னு சொல்லி தான் பேப்பரில் போடுறேன். அப்புறம் மாற்றிப்பேன். ஆனியன் லாலிபப் ஸ்நாக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா முக்கிட்டு இந்த மாதிரி போட்டு கொடுங்க. இப்போ இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் போட்டுக்கலாம். நல்லா விரசிட்டு எடுத்து போட வேண்டியதுதான். இதுவும் நல்லா வந்துடுச்சு, எடுத்துடலாம். இதை ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். ஆயிடுச்சு. நல்ல மொறுன்னு இருக்குது. சூப்பர்.
இதெல்லாம் போட்டு முடிஞ்சு பார்த்தீங்களா, பொறுமொருன்னு இருக்கு. இது பேபிகார்ன் ஸ்நாக்ஸ் பண்ண ஸ்நாக்ஸு பஜ்ஜின்னு சொல்லலாம். இது வந்து பேபிகார்ன் முழுசு. ஆனியன் லாலிபப் பஜ்ஜி எப்படி சூப்பராக இருக்கா? அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. வீட்டில் உங்களை சமையல் தெரியலைன்னு சொல்கிறாங்களா, நல்ல பாராட்டு கிடைக்கணுமா பிள்ளைங்க மத்தியிலையும் ஃபேமிலிலையும், இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை மறக்காமல் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக பாராட்டு நிச்சயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.